தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அற்புத நாயகனே, இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து அப்பா நீங்க பேச போறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீ பேசின வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் நடக்காது தடைப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவரே, அதையெல்லாம் கர்த்தர் தடைகளை உடைத்து ஆண்டவரே அது நடக்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே ஒரு நாளும் மாறாத தேவன் ஆண்டவரே, மாறி போகாத ராஜா ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தாசரை மறைத்து நீர் மாத்திரம் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்று தியானத்திற்காக தேவன் என்னோடு கூட பேசின வசனம் அதுதான். The given word from God for our concentration. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம். Revelation chapter 5. வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகங்கள் 5ஆம் அதிகாரம். 5th chapter of Revelation. 5வது வசனங்களை அதற்கு நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி அந்த வார்த்தைகளை ஒரு மனதோடு கூட வாசிக்க கேட்போம். Verses 5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். கரங்களை தட்டி தேவனுக்கு Hallelujah. பலத்த கைகளை Let தட்டி. us all clap. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children, இந்த வார்த்தைகளை என் அருள்நாதர் இயேசு எனக்கு சொன்னார். my gracious Lord said this word. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. ஊழியர்களிலே 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். In the ministry there are 12 disciples. அதில் ஒரு அப்போஸ்தலன் இயேசுவுடைய தீர்மானத்தின்படி காட்டிக் கொடுத்து மரித்து போனார். One of apostle was perished. மற்றொரு இடத்தை நிரப்புவதற்காக சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தாய் அவன் பேருக்கு விழுந்தது. They cast the Lord and the Lord fell on the name of Matthias. அந்த இடத்தை அவர் ஃபில் பண்ணி முடித்தார். He filled the gap. ஆவியானவருடைய செயல்பாடை சற்று கவனியுங்கள். Look at the deeds of the Holy Ghost. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in Christ. தேவனுடைய அப்போஸ்தலனாகிய யோவான் பத்துமன் தீவில் இருந்த பொழுது தேவனுடைய ஆவிக்குள்ளாய் பிரவேசித்தான். John the apostle, when he was in Patmos Island, he get into the spiritual realm of God. சற்று தெளிவாய் கவனிங்கள். Listen carefully. ஜெபிக்கிறதுனால் ஆவியில் பிரவேசித்து விட முடியாது. To pray you cannot get into the spiritual realm. உபவாசிக்கிறதுனால் பிரவேசித்து விட முடியாது. Fasting you cannot get in. அல்லது பைபிள் வசனங்களை வாசிப்பதனால் பிரவேசித்து விட Reading முடியாது. the word you cannot get in. அதற்கு ஒரே ஒரு தகுதியை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். One worthiness is there. சுத்த இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். Pure heart. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. அவருக்கு பயப்படும் பயத்தை எதிர்பார்க்கிறார். Fear of God. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் This John the apostle பத்துமன் தீவில் இருக்கும் பொழுது was in Patmos கர்த்தருடைய Island. ஆவியில் பிரவேசித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். He was get into the spiritual realm. அவனுடைய சரீரம் பத்துமன் தீவில் இருக்கிறது. His body is in the island. அவனை தேவன் மறுரூபப்படுத்தி பரலோகத்தின் முன்பாக நிறுத்தினார். He was transformed and he stood before the Lord. அவன் பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை கண்டான். And he saw Father God seated on the throne. சற்று என தெளிவாய் கவனிங்கள். Listen carefully. பரலோகத்தில் சர்வலோகத்தின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், ஆதாமை படைத்த தேவன், ஏதேன் தோட்டத்தை உருவாக்கின தேவன் பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டான். Almighty God, the creator of Adam and Eve, the creator of whole universe, seated on the throne in heaven. அந்த அவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய வலது கரத்தை பார்க்கிறார். And he saw the right hand of the Lord. அந்த வலது கைகளிலே ஒரு புத்தகம் இருக்கிறது. There is a book in his hand. அந்த வழியாய் நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்கள் பறந்து போகிறார்கள், பறந்து வருகிறார்கள். Thousands of saints are moving on that way. லட்சோப லட்சம் தேவ தூதர்கள் அங்கே உலாவிக் Lakhs கொண்டிருக்கிறார்கள். of angels are passing by. இவன் இவைகளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். He observed everything. இவன் மனதிலே ஒரு கவலை தோன்றுகிறது. Under the grip of burden. ஐயோ, ரொம்ப நேரம் அவர் கையில் வைத்திருக்கிறார். Long time he is carrying the burden. நிறைய பேர் அந்த வழியாய் போகிறார்கள். Many are passing by. யாருமே அதை பார்க்கவில்லையே, No one can see that. யாருமே அதை திறக்கவில்லையே No one can give என்று attention. சொல்லி அவன் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார். He was under the grip of fear. என் அருமையான Pain. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says? அன்றியும் பரலோகத்துக்குரிய அற்புதத்தின் அடையாளத்தின் ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது. Signs and wonders recorded in that book. உள்ளும் புறம்பும் 7 முத்திரைகளால் முத்திக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அங்கே இருந்தது. அது பிதாவின் வலது கரத்தில் இருக்கிறதை அவன் கண்டான். In and out, it was a seal. It is the hands of the Lord. அந்த புஸ்தகத்தை யாரும் திறக்க முடியவில்லை. No one can open. யாரும் கிட்ட போய் பார்க்க No one மாட்டேங்கிறார்கள். can draw near. அந்த வழியாய் போய் கொண்டே இருக்கிறார்கள். Passing by. யாருமே இல்லை. Nobody is there. வானத்திலும் இல்லை, In heaven. பூமியிலும் இல்லை. On the earth. இந்த சத்தத்தை அவன் கேட்ட பொழுது When he heard it, அவன் அழுதான்.
He wept. மோசேயின் கைகள் தாழ்ந்த பொழுது When Moses gave up his hands, அமிலேக்கர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொண்டார்கள். Amalekites overpowered the அதை Israelites. பார்த்த ஊரும் ஆரோனும் Ur and ஒரு Aaron. கல்லை வைத்து அதன் மேலே மோசே உட்கார வைத்து கைகளை தாங்கினார்கள். Under Moses they placed a stone and they sustained அப்பொழுது the hands. ஜோசுவா இஸ்ரவேலர்களுக்காக யுத்தம் செய்து ஜோசுவா அமிலேக்கர்களை மேற்கொண்டான். And Joshua overpowered Amalekites. இவையெல்லாம் அவன் மனதிற்கு வந்திருக்கலாம். Things may come in his ஒருவருமே mind, இல்லையா? but none of ஒருவரும் them. இல்லையா? None of them. பூமியில் ஒரு மனுஷனும் இல்லையா? There's no one on the என்று earth. மிகவும் அழுதான். No one is worthy. மிகவும் அழுதான். He wept. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஒரு உவமையை சொன்னார். 2000 years ago Jesus said a என்ன parable. சொன்னார்? What is that என் parable? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். A person went to Jerusalem to அவன் Jericho. கல்லர் கையிலே அகப்பட்டு விட்டான். The place of robbers. அந்த கல்லர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தினார்கள். They sit on his garment and wounded him. என் அன்பு சகோதரனை சகோதரியே, Brothers and அநேக sisters. விதங்களில் நாம் காயப்படுகிறது உண்மைதான். Sometimes it is true. ஆனால் நம்முடைய வஸ்திரத்தை நாம் விட்டுவிடக் But கூடாது. don't give up your garment. நம்முடைய வஸ்திரம் நம்மை விட்டு போய்விடக் Don't give up கூடாது. your salvation. பலர் பல காயங்களை சொல்லலாம். Many may say many ஆனால் matters. நம்மை விட்டு அது வெளியே போக கூடாது. But don't give up. என் அருமையான மகனை மகளே, Beloved son and அவனை daughter. காயப்படுத்தி விட்டு விட்டார்கள். He was wounded. தற்செயலாக ஒரு ஆசாரியன் வருகிறான். And the priest passed அவனும் through. விலகி போய் விட்டான். He gave up. பரலோகத்தில் யோவான் பார்த்தது போல நடக்கிறது. Same thing happened when what is தற்செயலாய் happening. ஒரு ஆசாரியன் வருகிறான். And the priest அவனும் அவனை கண்டு விலகினான். and give up. தற்செயலாய் ஒரு லேவியன் வருகிறான். The Levite came. அவனும் அவனை கண்டு He விலகினான். also give up. பின்பு சமாரியன் தூரமாய் பிரயாணமாய் வருகிறான். Samaritan from far place. அவன் மேல் மனது உருகினான். Compassionate. அவன் காயங்களில் எண்ணெய் திராட்சை ரசத்தை வார்த்து காயங்களை Poured கட்டினான். oil and wine into his wounds. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. ஹalleluya. Hallelujah. இது எப்படியோ அதுவும் அப்படித்தான். Same way it happened. அந்த வழியாய் வந்த ஆசாரியன் போய்விட்டான். Priest passed by. பிரசங்கிக்கும் ஆசாரியன் போய்விட்டான். Preachers passed by. பிரசங்கிக்கும் லேவியன் போய்விட்டான். Levite passed by. சமாரியன் ஒருவன் வருகிறான். A Samaritan என் came. அன்பு மகனே மகளே, Son and daughter. இந்த சமாரியனை குறித்து தான் தேவதூதன் அவனை பார்த்து சொன்னான். He said about this Samaritan. மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, One of the elders நீ said, அழ வேண்டாம். weep not. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், நான் இனி அழ I மாட்டேன். will not weep again. ஹalleluya. Hallelujah. நான் அழவே I மாட்டேன். will not weep again. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? லேவியன் போய்விட்டான், Levite ஆசாரியன் போய்விட்டான், Priest passing by. நடு ரோட்டில் கிடக்கிறான். on the road. நடு ரோட்டில் குற்றுயிராய் கிடக்கிறான். Midst of the road. லூக்கா 10 30 31 32 33 வாசித்து பாருங்கள். Luke chapter 10 verses 32 onwards. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Brothers and sisters. வேதம் தெளிவாக கூறுகின்றன. Bible clearly says. ஆனால் பத்மன் தீவில் யோவான் பார்க்கிறான். In Patmos Island he saw நீண்ட that. நேரமாய் அவர் கையிலே தாங்கிக் But கொண்டிருக்கிறார். the Lord sustained the bird. அவனுடைய மனதிலே ஒரு பாரம் இருக்கிறது. There is a burden in his அந்த heart. புத்தகத்தை யாராவது ஒருவர் திறந்து விட மாட்டார்களா? Who will open the book? அதை சந்தித்து விட மாட்டார்களா Who will experience the என்கிற book? வாரத்தோடு இருக்கிறான். Great burden. அழுது கொண்டே இருந்தான். Crying. மனம் கசந்து அழுதான். He wept. ஒருவருமே இல்லையா? There is no one worthy. வானத்துல கூட இல்லையா? Heaven. பரலோக ராஜ்யத்திலே இல்லையா? In the kingdom. பூமியிலே இல்லையா? On the earth. என்று மிகவும் அழுதான். He wept. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அந்த பாரம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many have this burden in your ஒரு heart? ஆத்துமா எக்கேடு கெட்டு போன உனக்கு என்ன? You don't bother about any soul. தேவனை துக்கப்படுத்துவதே உன் வேலையாய் இருக்கிறது. Displease God always. தேவனை துக்கப்படுத்துவதே உன்னுடைய காரியமாய் இருக்கிறது. Always persecute the Lord. உனக்குள் இருக்கிற ஆவி தேவனுடைய என்று சத்து யோசித்துப் பார். Check your spirit is God or not. தேவனுடைய ஆவி என்னை உணர்வுள்ளவனாக்கிற்று என்று The சொல்லுகிறார். spirit of God give understanding mind. என்னை உணர்வுள்ளவனாக்கிற்று. It gives understanding என் mind. அன்பு மகனை மகளே, Brothers and இந்த sisters. வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். word of the Lord. வேதம் அழகாக Bible சொல்லுகிறது. very clearly says. வானம் பூமியும் அவருடையது, Heavens and earth belong to the Lord. சமுத்திரம் அவருடையது, Ocean belong to அதில் உள்ள God. மச்சங்கள் அவருடையது, Everything belong to God. எல்லாம் அவருடையதா இருக்கும் பொழுது Everything belong to God. என்னுடையது என்று சொல்வதற்கு உனக்கு ஒன்றுமே கிடையாது. You cannot climb anything on this earth. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லுங்கள். be to God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in தேவனானவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். God is almighty. அவர் சொல்ல ஆகும். If he say it will பலத்த happen. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு. Let us all clap. என் அன்பு சகோதரனே, Brethren, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து look at பாருங்கள். the portion from the Bible. யாருமே இல்லையா என்று மிகவும் அழுதான். There is no one too worthy to open the book. வேதம் சொல்லுகிறது. The Bible says. வெளிப்படுத்தல் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து Revelation பாருங்கள். chapter 1 verses 4. 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? Verses 5. மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, Elder நீ said, அழ வேண்டாம். do not weep. அவன் சொன்ன ஒரு வாக்கு He பாருங்கள். said a word. யோவான் என்று சொல்லவில்லை. Not John. நீ அழ வேண்டாம். You do not weep. நீங்கள் ஒருவர் கூட அழ Do வேண்டாம். not cry. நீங்கள் அழுவதற்கு அவசியமில்லை. Not necessary. நீ அழ வேண்டாம். You do not cry. யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதின் வேருமானவர்
7 முத்திரைகளை உடைக்கவும் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் இருக்கிற பதிந்திருக்கிற 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். The line of Judah, tribe of Judah, root of David has prevailed to open the book to loose the 7 seals thereof. அவர் மட்டும்தான் ஜெயம் கொண்டிருக்கிறார். The Lord overpowered அப்படி everything. என்றால் இந்த உலகத்தில் இருந்து பறந்து பரலோகத்து போனவர்களும் சரி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் சரி ஜெயம் கொள்ளவில்லை என்று அர்த்தம். No one can overpower anything. ஒரு அல்லேலூயா That is the சொல்லுங்க. reason. Hallelujah. வலத்த கைகளை தட்டி Let us all clap. பக்கத்துல கை சொல்லுங்க. இன்னைக்காவது நான் ஜெயம் கொள்ள விரும்புகிறேன். Try to prevail. இதுவரை நான் 20 வருஷம் ஓடிட்டேன். 20 years I ran. 25 வருஷம் ஓடிட்டேன். 25 years. நான் ஜெயமே இல்லாத இருக்கிறேன். I never experienced. எனக்கு ஒரு வழியில் ஓடச் சொன்னால் அந்த வழியிலிருந்து தவறாமல் ஓடுவீரானால் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். If your Lord appoint a way, run your race. May the ஏன் இதை Lord is உங்களுக்கு like for you. சொல்லுகிறேன் தெரியுமா? Why I am saying நான் that? பெத்த பிள்ளையாய் பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். With great burden I say உனக்கு that. என்ன தேவன் வைத்திருக்கிறாரோ அதை செய். What the Lord told to do it. உன்னுடைய கற்பனையை நீ ஓடாதே. Don't run with your own என் intellectualism. அருமையான மகனே மகளே, Son and daughter. இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் ஓடாதீர்கள். You should understand who is Jesus Christ in your life. தேவனுடைய மனிதன் ஒரு வார்த்தை விளம்பினால் அதில் கவனமாயிருங்கள். If the man of God says, give attention to that word. வேதம் அப்படித்தான் That's சொல்லுகிறது. what the Bible says. அவன் மிகவும் அழுதான். He அப்போது wept. அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What is the promise? நீ he gave? அழ வேண்டாம். Do not be crying. யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதின் பேருமானவர் புஸ்தகத்தை திறக்கும் அதில் இருக்கிற 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் The கொண்டிருக்கிறார் line என்றார். of the tribe of Judah, the root of David, had prevailed to open the book and break the seals thereof. இந்த ஜெயத்தை பெறுவதற்கு 2 அனுபவம் இருக்கிறது. There are 2 experiences to get this ஒரு victory. அனுபவம் கிறிஸ்துடையது. One belongs to Christ. அந்த அனுபவத்தை அவர் நமக்கு கற்றுக் The கொடுத்திருக்கிறார். Lord teaches to us. எப்படி கற்றுக் How to கொடுத்திருக்கிறார்? teach? விசுவாசத்தில் கற்றுக் Through கொடுத்திருக்கிறார். the faith. எப்படி விசுவாசத்தில் கற்றுக் கொடுத்தார்? How in faith? வேதாகமத்தில் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது Hebrews chapter 11. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் வருகிறார்கள். In ancient saints and the new saints also step into that faith. ஆனால் அதில் மிக வல்லமை வாய்ந்த ஒரு வாக்கு இருக்கிறது. There are powerful promise. என்ன வாக்கு இருக்கிறது? What's that? வேதம் சொல்லுகிறது Bible says. விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். Through faith they overpower the kingdoms. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களே. be to God. விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். Through the faith they overpower the kingdoms. அத்தோடு அவர்கள் முடித்து விடவில்லை. Not only என் finished, அநீதியை நடப்பித்தார்கள். did righteousness. இரண்டாவது என்ன செய்தார்களாம்? Secondly, நீதியை நடப்பித்தார்கள். They did righteousness. மூன்றாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்கள். They declaimed the நான்காவது promises. உனக்கும் எனக்கும் விரோதமாய் இருக்கிற சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள். And shut the mouth of the lions. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Hallelujah. எபிரேயர் புஸ்தகம் 11:33 அதை பின்வருமாறு Hebrews விளக்குகின்றன. chapter 11 verses 33. என் அருமையான சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in இந்த Christ. வேத பகுதிகளின் அர்த்தங்களை சற்று கவனிக்க வேண்டும். Look at the word of the Lord. இது உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தில் வரும் ஜெயம். This will bring forth victory. For என்னுடைய you. வாழ்க்கையில் ஏன் ஜெயம் இல்லை? Why there is no victory in my நான் life? 2 நினைவாக நீ உட்கார்ந்தால் ஜெயம் வராது. Halting between too many ஒரே opinions. நினைவு, One mind. என் இயேசு விசுவாசிக்கிறேன் அவர் எனக்கு செய்ய வல்லமை I உள்ளவர் என்று. believe my Jesus, he will do for me. இதுவா அதுவா என்று யோசிக்காதீர்கள். Not halting between hither and அதனால there. தான் அங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. That's what the Bible says. விசுவாசத்தினாலே ஜெயம் வருகிறது. Through faith we can claim நீதி victory. நடப்பிக்கப்படுகிறது. Do righteous. வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது பெற்றுக்கொள்ளப்படுகிறது. Claim the promises. ஆனால் நமக்கும் எனக்கும் உனக்கும் விரோதமாய் இருக்கு வாயை திறந்து கொண்டிருக்கிற சிங்கத்தின் வாயை அடைக்கிறார்கள். We can shut the mouth of the lions. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. That is the Bible. அதுதான் வேதம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in இந்த வேத Christ. பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the Bible. வேதம் ஆணித்தரமாக நமக்கு கற்றுக் கொடுக்கும் உபதேசங்கள் அதுதான். These are the doctrines Bible clearly teaches அந்த to us. புஸ்தகத்தை திறக்க யாருமே இல்லை என்று யோசித்திருக்கிறோம். No one have a அவர் worthy. சொல்லுகிறார், He said, நான் இருக்கிறேன் திறந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க. Behold, I to open the book and give victory. நான் இருக்கிறேன் திறந்து ஜெயத்தை கொடுக்க. I am be with you. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. வாக்கு தத்தம் என்கிறது அந்த காலத்துக்குரியது, அந்த நாட்களுக்குரியது. Season by season the Lord giving the promises. மோசே என்னும் தேவனுடைய மனிதனை பாருங்கள். Look at man of God Moses. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். He led the people of Israel. அநேகருடைய கேள்விகள் சரியா இருக்குமானால் பதிலும் சரியா If இருக்கும். your question is right, your answer also be right. உங்களுடைய விசுவாசம் சரியா இருக்குமானால் ஜெயம் சரியா If இருக்கும். your faith is right, you can claim your victory. நான் தேவனுடைய மனிதன். I am a man of God. பரிசுத்தாவி எனக்கு விளம்புவதை நான் சொல்லும் பழக்கமுடையவன். Saying what
what the Holy Spirit says மோசே to you. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வரும் பொழுது When Moses led the people of தேவன் Israel, வாக்கு பண்ண பூமிக்கு வந்து they விட்டார்கள். reached the promised land. அது என்ன பூமியாம்? What land? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். Flowing milk and honey. அங்கே பாலும் தேனும் ஓடினதா? Milk and honey flowing on that land. 7 விதமான ஜாதி அங்கே இருந்தது. 7 races over there. இதை வேவு பார்க்கும்படி தேவனுடைய மனிதனாகிய மோசே ஒரு சிலரை அனுப்பினார். Moses sent very few to spy the land. இவர்கள் புறப்பட்டு போனார்கள். They went. மாதுளம் கனிகளை கண்டார்கள். They saw the fruits. அதையும் பறித்துக் கொண்டார்கள். And they got it. சில பழங்களை பறித்துக் கொண்டார்கள். And they got some ஒரு திராட்சை கொலையை கண்டார்கள். They saw the cluster of அது grapes. தூக்க முடியாததா இருந்தது. Cannot carry. அதிலே கொம்பை வைத்தார்கள். And placed it அதை upon. அறுத்துக் கொண்டார்கள். And carried. தூக்கி கொண்டு புறப்பட்டு வந்தார்கள். Get the cluster of grapes. மோசே இடத்தில் சொன்னார்கள், Said to Moses, மோசே, Moses, தேசம் நல்லது, land is good, அருமையான தேசம், good land, ஆனால் அங்கே ஆபத்து இருக்கிறது. but the danger is என்ன there. ஆபத்து இருக்கிறது? What is the danger? அங்கே பலவான்களை கண்டோம். We saw mighty men. சபிக்கப்பட்ட கானானின் குமாரர்கள் அங்கே இருந்தார்கள். We saw cursed people. 7 விதமான ஜாதி இருக்கிறது. 7 racials over நாம் there. அங்கே போவது நல்லதில்லை It என்றார்கள். is not good to overpower. இவர்கள் அவிவிசுவாச வார்த்தையை அறிக்கை They செய்தார்கள். confessed their unbelief. அப்பொழுது காலேப்பு என்னும் தேவனுடைய மனிதன் சொன்னான், And Caleb said, மோசேக்கு முன்பு before Moses, ஜனங்களை அமரும்படி சொன்னான். he commanded the people to ஜனங்களே, sit. People, நம்முடைய ஆண்டவனாகிய மோசேக்கு முன் அமருங்கள் என்றார். sit before சொல்லிவிட்டு Moses. விசுவாசத்தை கட்டளையிட்டான். And he confessed மோசே, faith. Moses, நாம் எளிதாய் ஜெயித்து விடலாம் we என்றார். can simply prevail. ஹalleluya, Praise God. ஹalleluya. Hallelujah. அவனுக்குள் இருந்த விசுவாசம், Faith in his life, ஜெயிக்கிற விசுவாசம், overpower. அவனுக்குள் இருந்த வார்த்தை, Word. ஜெயிக்கிற வார்த்தை. Overpower word. என் ஆகமம் 13:30 வாசித்து பாருங்கள். Numbers 13 verses நாம் 30. அதை எளிதாய் ஜெயித்து விடலாம் We என்றார். can simply அதைத்தான் overpower. 2 நாளாகம் 8:3 வாசித்து பாருங்கள். 2 Chronicles 8 verses சாலமோன் புறப்பட்டு போய் ஜெயித்து வந்தான் என்று எழுதியிருக்கிறது. Solomon overpowered the enemies. என் அருமையான மகனே மகளே, Son and daughter இந்த in வேத பகுதிகளை சற்று தெளிவாய் Look கவனிங்கள். at the portion from the வேதம் Bible. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள Our தேவன். God is almighty. கோரேசின் காலத்தில், In the days of Kores, தரியூர் ராஜ்யபார காலத்தில் in the days of Darius, தேசத்தில் எல்லாம் அங்கே அடிமைகளாய் இருந்தார்கள். people all பாபிலோனின் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். everybody slaves. அந்த பட்டணத்தில் ஒரே ஒருவனுடைய காரியம் But only one person ஜெயமாயிருந்தது. victorious. பலத்த கைகளை தட்டி Praise be to God. தானியேலின் காரியம் மட்டுமே ஜெயமாயிருந்தது. Deeds of Daniel always மற்ற victorious. எவனுடைய காரியம் ஜெயமாயில்லை. Others are failed. அநேகருடைய கேள்வி கேட்கிறார்கள், You may அது question. எப்படி அவருக்கு மட்டும் நடக்கிறது? How can he happen? ஒரே ஒரு காரியம், One thing. விசுவாசம். Faith. விசுவாசம், Faith. நம்பிக்கை, Confidence. நீதி, Righteous. வாக்குத்தத்தம். Promise. சிங்கங்கள் உங்கள் மேல் பாயவே பாயாது. Lions will not come near. சிங்கத்தின் வயிற்று மேலே தலை வச்சு தூங்கனமையாயிவ. You can control the lions. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible says. தானியேலுடைய காரியம் மாத்திரம் ஜெயமாயிருந்தது. The deeds of Daniel always victorious. உங்கள் காரியம் தோல்வியில் இருக்குமானால் You may have failures. உன்னிடத்தில் விசுவாசம் இல்லை என்ற அர்த்தம். You don't have faith. உன்னிடத்தில் நம்பிக்கை இல்லை என்ற You அர்த்தம். don't have confidence. விசுவாசத்தின் வல்லமை. Power of faith. அதனால தான் 1 யோவான் 4:4 பாருங்கள். 1 John chapter 4 verse பிள்ளைகளே, 4. நீங்கள் தேவனால் பிறந்து இருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள் என்று Children, சொன்னார். you are born by God and you overpower the world. பிள்ளைகளே, Children, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து you are by அவனை ஜெயித்தீர்கள். overpower him. அவனை எவனை? Who is he? உன் விசுவாசத்தை கெடுக்கிறவனை. He who despised your faith. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. உன் நம்பிக்கை கெடுக்கிறவனை He who despised your அவனை confidence. ஜெயித்தீர்கள். He overpowered. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். Peரியவர். Hallelujah. ஹalleluya. Praise God. Big clap. Glory be to God. ரெண்டு கையில நெஞ்சில சொல்லி, என்னில் இருக்கிறவர் பெரியவர். என்னில் இருக்கிறவர் பெரியவர். இப்படி சொல்லும், என்னில் இருக்கிறவர் பெரியவர். He who in me is என்னில் great. இருக்கிறவர் He who is in me பெரியவர். is great. காரணம் என்ன? Reason. பிள்ளைகளே, Children. நீங்கள் அவரால் உண்டாயிருக்கிறீர்கள். You are by God. அதனால் அவனை ஜெயித்தீர்கள். So you overpower. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. நீங்கள் பிசாசை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் There இருக்கிறது. is one way to overpower the ஜெயிக்கிற demon. அனுபவத்துக்குள் வர வேண்டும். Come into the victorious கரங்களை experience. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. வேதம் சொல்லுகிறது, The Bible says. 1 யோவான் 4:4 பாருங்கள். 1 John chapter 4 verse வேதம் அதை 4. பின்வருமாறு விளக்குகிறது. The Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அன்பு பிள்ளைகளே, Beloved. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தையே He ஜெயிக்குமா? who born by the Lord will overpower the world. கைகளை தட்டி தேவாதி Praise தேவனுக்கு be to God. ஹalleluya. Hallelujah.
தேவனால் பிறக்கும் மனிதன், he who born by God, தேவனால் பிறக்கும் மனுஷி, woman born by God, தேவனால் பிறக்கும் ஆத்துமா the soul born by God, உலகத்தை ஜெயிக்குமா? will overpower the நம்முடைய world. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith will overpower the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற Our ஜெயம். faith will overpower the world. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அல்லாமல் உலகத்தை ஜெயித்தவன் யார்? He who believes Jesus Christ the Son of God, they will overpower the world. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. 1 யோவான் 5:4-5 வாசித்து பாருங்கள். 4 verses 5. நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு ஒரு அதாவது வைத்திருக்கிறார். That is a way to overpower the அதனால world. தான் சொன்னான். So, தேவனுடைய மனுஷனாகிய மூப்பரில் ஒருவன் யோவானை பார்த்து சொன்னான், one of the elders said to John, நீ அழ வேண்டாம், you do not weep. நீ அழ வேண்டாம், Do not weep. நீ அழ வேண்டாம். You do not weep. இதோ பிதாவின் கரத்தில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். Behold, a person prevailed to open the book. It is in the hands of the Lord. அழுகிறவனால் ஜெயிக்க முடியாது. Otherwise you cannot overcome. ஆனா அழுகை எப்படி எப்போது வரணும் தெரியுமா? When you cry, ஜெயம் கிடைத்த பிறகு நான் ஜெயித்து விட்டேன் அழணும். after the victory you should cry. அதற்கு பெயர் தான் ஆனந்த கண்ணீர். That's called, it is a அதற்கு பெயர் emotional தான் cry. வல்லமை உள்ள கண்ணீர். Emotional cry. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in Christ. மனுஷனுடைய நிலைகளை அவர் The அறிந்திருக்கிறார். Lord knows our state. அவர் தூரத்தை அறிவார், சமீபத்தை அறிவார். From far and near. நம்முடைய ஒரு சின்ன இருதயத்தில் பலவிதமான கற்பனையில் மிதந்து It கொண்டிருப்போம். is little hard under the grip of many burdens. சிலர் கற்பனையிலே யோசிப்பார்கள். Some always in என் imagination. அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. கற்பனை கர்த்தருக்கு முன்பு ஒன்றுமில்லை. Imagination is அதிலே ஒரு nothing பெரிய before God. கற்பனை இருக்கிறது, It has a அன்பு. Love is a commandment of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அன்பு என்கிற கற்பனை எவன் கைக்கொள்ளுகிறானோ He who keep the commandment of அவன் love, ஒருவனே கர்த்தரை தரிசிப்பான். they can see God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. இந்த வழியாய் நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்களா? Do you experience this way? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் Maybe the sentence of death அதற்கு தப்பும்படி to escape. தங்கள் ஜீவனை பாராமல் Doesn't bother the life. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தால் அவனை ஜெயித்தார்கள். Through the blood of the lamb and the promises of God, they overpower. இதுல இருக்கிற வாக்கை எடுத்துட்டு நான் ஜெயிச்சிருவேன். If you take the promise from the Bible, you will overpower. அதனால தான் மாதந்தோறும் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். That's why every month we are giving the promise. இது இல்லாதவன் தோல்வி கொண்டு அடைந்து கொண்டிருப்பான். Without promise, you cannot இது overpower. இல்லாதவன் என்ன ஜெபித்தாலும் ஜெயிக்க மாட்டான். Without this promise, you cannot வாக்கு overpower. தத்தத்தோடு தான் ஆபிரகாம் புறப்பட்டார். Abraham went with the promise of வாக்கு God. தத்தத்தோடு தான் ஈசாக்கு புறப்பட்டார். Isaac went with his வாக்கு promises. தத்தத்தோடு யாக்கோபு புறப்பட்டார். Jacob went with his இயேசு promises. கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது பிதாவின் வாக்கோடு புறப்பட்டு வந்தார். With the promise, Jesus Christ came on this earth. ஹalleluya. Praise the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to the Lord. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சரி, Maybe the sentence அதற்கு of death தப்பும்படி, to escape, அந்த காரியத்திற்கு தப்பும்படி to escape சாட்சியின் வசனத்தில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தால் அவனை ஜெயித்தார்களாம். through the blood of the lamb and the promise of God, they overpower. வெளிப்படுத்தல் 12:11 வாசித்து பாருங்கள். Revelation 12 verse ஆனால் இந்த 11. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? நீ அழ வேண்டாம், Do not weep. இது உன்னுடைய விசுவாசத்தின் ஜெயம். This is the victory for your தேவன் faith. ஜெயித்த ஜெயத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். Let me say about the victory of Jesus. விசுவாசத்தில் ஜெயிக்கிறோட ஜெயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். I declare what is the இயேசு faith. ஜெயித்த ஜெயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Let me say about the என் victory of அருகே Jesus. நிற்கும் பரிசுத்த ஆவியின் அருள்நாதர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். I'm saying what the Holy Spirit says. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. நீ அழ வேண்டாம். Do not weep. யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். Line of the tribe of Judah, the root of David, hath prevailed. Open the book. அவர் உனக்குள் இருந்தால் நீ ஜெயிக்கிறவனாய் He இருப்பாய். is inside, you will also overpower. உன்னை கட்டி வைத்திருக்கிற முத்திரைகளை அவர் உடைத்தால் He will ஜெயிப்பார். break all the chains and seals. உனக்கு தடையாய் இருக்கிற தடைகளை உடைத்தால் உனக்கு ஜெயம். He will break all your hurdles. நீ அழவே வேண்டாம், Do not weep. நீ அழவே வேண்டாம். Do not weep. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான மகனை மகளே, Son and daughter in Christ. ஞானத்தை கண்டடைந்தோம் என்று எவன் சொல்லுகிறானோ, Who said I found தன்னை ஞானி என்று எவன் சொல்லுகிறானோ, Who said I am a wise man? அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். They are abomination of God. ஞானத்தை கண்டேன் என்று சொல்லுகிற மனிதன் அல்ல, தேவனே அதை ஜெயித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. The Lord already overpowered. உலகத்தில் அதிக ஞானி என்று சொன்னவனை ஜெயித்தவர் கர்த்தர். The Lord overpowered all the wise men on the மனுஷன் world. அல்ல, Not man. தேவனே அவனை ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். But the Lord is overpowered. யோபுவின் புத்தகம் 32:13 வாசித்து பாருங்கள். 32 verses 12. வாசிக்க நாம் கேட்போமா? Shall we hear? ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயம் கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். Glory be to God. என்ன விசுவாச கைத்தட்டு, இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? உங்களை ஒரு காலத்துல ஞானின்னு உட்காராத,
No wise man try to overpower you. தாங்கள் ஞானிகள் வேதங்களிடத்திலிருந்து என்னைக்கு முன்பாக சொல்லிடாத. Don't say that I am wise man. வேதம் அவருடையது. Scripture belong to God. மனுஷன் அல்ல, Not man. தேவனே ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். God is always victorious. உலகத்திலே பெரிய பெரிய ஞானத்தினால் கட்டப்பட்டிருக்கிற காரியத்தை ஜெயித்தவர் ஆண்டவர் இயேசு. He is a God who overthrew all the things of the world. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in Christ. எரேமியா 10 நீங்கள் வாசிக்கும் பொழுது You read Jeremiah அவர் chapter பேர் அறிவின் ஞானத்தால் ஆகாயத்தை விரித்து வைத்திருக்கிறார். With his great wisdom the Lord spread out the heavens. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவனாய் Our இருக்கிறார். God is such an இந்த awesome வேத God. பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மனுஷன் சொல்லவே கூடாது, Men should not தேவனே அவரை ஜெயித்திருக்கிறார். but the Lord overpowered. கைகளை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்க. Praise be to இப்ப God. கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord is with me. கர்த்தரே ஜெயம் The எடுப்பார். Lord will overpower. நான் அமர்ந்திருந்து I will sit. நான் கண்ணீர் வடிக்காமல் Not cry. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். I will be blessed. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. ஹalleluya. தேவன் தான் ஜெயிக்கிறவர். The Lord is always அதனால தான் அவர் ஜெயம் victorious. கொண்டிருக்கிறார். So the Lord உனக்கு victorious. ஜெயத்தை கொடுக்க ஜெயம் கொண்டிருக்கிறார். To bring forth உன்னை victory. நடத்த ஜெயம் கொண்டிருக்கிறார். To lead you. உன்னை உருவாக்க ஜெயம் கொண்டிருக்கிறார். To make உன்னை you. பராமரிக்க ஜெயம் கொண்டிருக்கிறார். provide உன்னை you. பாதுகாக்க ஜெயம் கொண்டிருக்கிறார். preserve உன்னோடு கூட ஜெயத்தை தரவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். To give victory. இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவீது சொன்னான். David said about Jesus என்ன Christ. சொன்னான்? What does he say? என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதபடினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்க என்று சொன்னான். Because you love me because my enemy will not overpower me. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னான். He said about Jesus. சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதபடினாலே Evil will not நீர் என் மேல் overpower. பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். I know that you தேவன் பிரியமாய் உன்மேல் இருப்பாரானால் loves you. உன்னை சத்துரு ஜெயிக்க மாட்டான், நீ தான் ஜெயிப்பாய். Evil will not overpower நீ you. தான் ஜெயிப்பாய். You will overpower. நீ தான் ஜெயிப்பாய். You will overpower. ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். He is a victorious God. நடத்துகிற கர்த்தர் He அவர். is a God to guide you. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஜெயம் கர்த்தருடையது. Horses prepare for battle. but வடக்கில் victory தெற்கிலிருந்து ஜெயம் வராது, will not. பரலோகத்திலிருந்து வருகிறது. Victory comes from the Lord. ஹalleluya. Praise God. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது, The Bible says, சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளவில்லை, evil will not overpower me. நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று Because you love me. நான் அறிந்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னான். I know that. சங்கீதம் 41:11 வாசித்து பாருங்கள். 41 verses 11. வேகம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லிக் Bible கொடுக்கின்றன. very clearly says, என் அன்பு மகனே மகளே, Son and daughter, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? check your spiritual அதைத்தான் experience. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது That's 2000 years ago Jesus came on this அவர் earth. ஒன்றை சொன்னார். He said a word. தம்முடைய ஜனத்தை பார்த்து தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து To சொன்னார். his apostles. அவர் என்ன சொன்னார்? What does he say? பிரதான கூட்டத்துக்கு முன்பு Before the crowd. தம்முடைய சீடர்கள் இருக்கும்போது அவர் Before சொன்னார். the disciples. அழகாய் சொல்லி முடித்தார். Beautifully என்ன he said. சொன்னார்? What is it? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரையிலும் Unless overpower the righteous. நான் அமர்ந்திருப்பதில்லை. I never sit. மங்கி எரிகிற தீ அணையாமல் இருக்கும்படி, Light, I will not light. முறிந்த நாணல் உடையாதிருக்கும்படி நான் அதை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். I will lead until the victory. வேதம் சொல்லுகிறது, Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரையிலும் to get the victory. மங்கி எரிகிற, நன்றாய் கவனிக்கணும், முன் நெறிந்த நாளல் முறியாதபடிக்கு, மங்கி எரிகிற தீ அணையாதபடிக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னவர். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரை To get victory for the அவர் righteous. எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஜெயம் தான். Wherever you can see victory. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. பலத்த கைகளை தட்டி தேவாதி Let us all தேவனுக்கு clap unto God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், Shake your என் தேவன் நியாயாதிபதி, My God is judge. எனக்கு ஜெயம் கொடுப்பார். He will give victory. அவர் அமர்ந்திருக்க He மாட்டார். will not sit என் quiet. தீ மங்கி எரிந்தாலும் Maybe my அது light- அணையவே அணையாது. Amen. It will not off. ஹalleluya. Praise God. அணையவே அணையாது. It will not off. வேதம் சொல்லுகிறது. The Bible says. மத்தேயு 12:20 வாசித்து பாருங்கள். Matthew 12:20. வேதம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. The Bible says. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? Who is our God? அதனால தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible என்ன says. சொல்லுகிறது? Bible- 1 சாமுவேல் 15:29 வாசித்து Verse பாருங்கள். 17 verses 29. இஸ்ரவேலின் ஜெய பலமானவராம் அவர். He is the victorious of Israel. இஸ்ரவேலுக்கே ஜெயத்தை கொடுத்தவர். Victorious of Israel. இஸ்ரவேலின் ஜெய பலமானவர். Victorious of பொய் Israel. சொல்லுகிறதும் இல்லை, Neither சொன்னதை say பற்றி மனஸ்தாபப்படுகிறது இல்லை. He doesn't. மனம் மாற அவர் மனுஷன் இல்ல, He is not a man to change in his mind. மனு புத்திரன் அல்ல, He is not a man to change. அவர் தேவனுடைய புத்திரன், He is a son of God. அவர் தேவகுமாரன், He is a son of God. அவர் மனுஷகுமாரன். He is a son of God. கரங்களை தட்டி அப்பாவுக்கு. Hallelujah.
1 சாமுவேல் 15:29 அதை கூறுகின்றன. Samuel 15 verses. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த When பொழுது 2000 years ago, அவர் Jesus ஒரே ஒரு வார்த்தை he சொன்னார். said a word. என் இடத்திலே இருந்து வருகிற சந்தோஷம் The joy what comes from me உங்களுக்கு நிறைவாய் இருக்கும் பொருட்டு to fulfill you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I am saying you. உலகத்துல தான் உபத்திரம் இருக்குது, Tribulations in the ஆயிரம் world. திடன் கொள், Behold, நான் உலகத்தை I ஜெயித்தேன், have overpowered the world. நான் உலகத்தை I have ஜெயித்தேன், overpowered the world. நான் ஒருவன் தான் உலகத்தை ஜெயித்தேன், I have overpowered the நான் world. ஒருவன் தான் பாவத்தை ஜெயித்தேன், overpowered the sin. நான் ஒருவன் தான் சாபத்தை ஜெயித்தேன், overpowered the curse. நான் ஒருவன் தான் அக்னியை ஜெயித்தேன், overpowered the fire. நான் ஒருவன் தான் சாத்தானுடைய கொம்பை ஒடித்து ஜெயித்தவன் தான். Destroy the horn of Satan. Praise the Lord. Praise God. Hallelujah. 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 பக்கத்துல கொடு சொல்லு, நம்ம அப்பன் ஜெயித்திருக்கிறார். Our Father prevailed. யோவான் 16:33 வாசித்து பாருங்கள். 16:33. நான் உலகத்தையே I have ஜெயித்திருக்கிறேன், prevailed the world. நான் உலகத்தையே I have ஜெயித்திருக்கிறேன். overpowered the world. ஜெபத்திற்காக மனிதன் சோர்ந்து போகிறான். For prayer, people tired. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, என்னுடைய விசுவாசத்திற்கு ஒரே ஒரு அஸ்திபாரம் ஜெபம் மட்டும்தான். my foundation of faith is only one is ஒரு prayer. அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep it on the mind. இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், Saying a prophecy. நீ எதுக்கு காத்திருந்தி அது 100 மடங்கு உனக்கு கொடுக்கப்படும். Amen. You can obtain your இன்று desire. இரவே உன்னுடைய மலட்டு கற்பம் தரிக்கும். Tonight your barren இன்று womb will இரவே open. உன் ஊடு உனக்கு சொந்தமாகும். Tonight you will get இன்று your ராத்திரிக்குள்ள உன் அற்புதங்களை உனக்கு செய்வார். within this night you can claim it. உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். Your future இயேசுவின் நாமத்தில் in the name of அது Jesus. நடக்கும். It will happen. அது நடக்கும். It will happen. விசுவாசி. Believe that. வேதம் அப்படித்தான் The சொல்லுகிறது. Bible says, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். I have overpowered the world. உலகத்தை அவர் He ஜெயித்திருக்கிறார். overpowered the world. அவர் உலகத்தை ஜெயிப்பதில் வல்லமை He உள்ளவர். is mighty to prevail. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible says. அவர் எப்படி ஜெயித்தார் என்றது பாருங்கள். How he overpowered. உலகத்தை எப்படி ஜெயித்தாராம்? How he overpowered. அவர் ஆட்டுக்குட்டியாக ஜெயித்தாராம். The Lamb of God, he overpowered the world. Hallelujah. Praise God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? அவர் ஆட்டுக்குட்டியாய் வந்து ஜெயித்தாராம். Came as a Lamb of God. எல்லாருடைய பாவத்தை சுமந்தார். To bore all the sins of the யுத்தம் world. செய்தாராம். வெளிப்படுத்தல் 17:14 வாசித்து Revelation பாருங்கள். 17 verses 14. வாசிக்க நாம் கேட்கலாம், முடிக்க போகிறேன். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவரே கர்த்தாதி கர்த்தாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். ஆமென். Amen. Praise God. Stotram. பக்கத்துல கிள்ளி முத்தம் கொடு. இனி துக்கம் இல்லடா, No sorrows in our life. நான் இனி அழமாட்டேன்டா. I will not cry no more. சொல்லு, நீ இனி அழ வேண்டாம். You should not cry. யூத கோத்திரத்தின் The Lion of ராஜசிங்கமும் Judah, தாவீதின் வேறுமானவர் the tribe of David, புஸ்தகத்தை திறக்கவும் to open the book. பிதா கையிலிருந்து ஒருத்தன் புஸ்தகத்தை திறக்கிறான்னா சாதாரண விஷயமா நம்ம அப்பன் ஜெயம் கொண்டிருக்கிறார். Open the book from the hands of the Father means. Amen. Amen. அவரோடு கூட செல்லுகிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்களை துதிக்கிறவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். He who with the Lamb of God are elected by God. விசுவாசிக்கிறியா? Do you believe? நான் இனி என் மனசை மாத்த மாட்டேன். I will not change my mind. என் அப்பா எனக்கு ஜெயத்தை My கொடுப்பார். Father bring forth நான் victory. நம்புறேன் சொல்றேங்க, மூணு I அலையா சொல்றேன். believe. Hallelujah. என் கண்ணீரை துடைப்பார். Wipe up my tears. வேதம் சொல்லுகிறது, The Bible says. மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி One of the elders said நீ to me, அழ வேண்டாம். do வேதம் not cry. சொல்லுகிறது. Do not cry. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? வேத வசனத்தை கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். He overpowered the death. நம்முடைய கர்த்தராகிய தேவன் Our Lord God எல்லா முகத்தில் இருக்கும் கண்ணீரை துடைப்பாரா? wipe up all the tears from all faces. வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்பீர்களா? Stand immediately. நான் இனி அழமாட்டேன். I will not cry no more. என் கண்ணீரை துடைப்பாரியா? My tears has been wiped. நல்லா விசுவாசிக்கிறவன் I believe. பக்கத்துல சொன்ன, நீ இனி அழாதீங்கன்னு You சொன்னேன். don't cry அழவே அழாதீங்க. anymore. ஐயோ எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது வாய்க்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது வாய்க்கல. Don't blame many lame excuses. அந்த வசனத்தை வாசிப்போமா? Shall we read the word? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 25:8. Isaiah 25 verses 8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். Praise God. இயேசு இன்று உன் கண்ணீரை காண்கிறார். Today Jesus seeing your உன் tears. சரீரம் இன்றைக்கு புது பலனடையும். Today your body will get new உன் strength. எலும்பு உன்னை சுகப்படுத்திவிடும். Amen. கர்த்தரே அதை சுகப்படுத்துவார். Amen. விசுவாசிக்கிறீர்களா? அந்த வசனத்துக்கு ஒரு அன்பு செலுத்தக்கூடாதா? வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து
தமது ஜனத்தின் நமது ஜனத்தின் நிந்தையை நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். நீக்குவார். ஐயோ உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே இதை சொன்னார். கை கொடு சொல்லுங்க. இது கர்த்தரே. இது கர்த்தரே இது இப்ப யார் சொன்னது? கர்த்தரே சொன்னார். யார் சொன்னாரு? Lord has spoken it. அப்படியே பைபிளை கீழே வச்சிட்டு Raise on ரெண்டு your கையை Bible. உயர்த்திக்கிட்டு Lift up your ஒன்னு hand. பக்கத்துல பாருங்க. சிஸ்டர் அப்படி கண்ணத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இனி நீங்க அழ வேண்டாம் அழ பிரதர். வேண்டாம். ஏசாமி சொல்லிட்டாரு. சாமி இனி சொல்லிட்டார். நான் அழவே நீ மாட்டேன். அழவே மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe? இந்த ஜனங்கள் இனி கண்ணீர் வடிக்க மாட்டாங்க. Amen. I believe Jesus. இதை கர்த்தரே சொல்லியிருக்கிறார். The Lord has said, ரெண்டு கைகளை உயர்த்தி கொண்டு lift up. இன்றைய வாக்குத்தத்தத்திற்காக For the promise. நான் காத்து கொண்டிருக்கிறேன். I'm waiting for என்னை the promise. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். May the Lord bless. The first Corinthians chapter 15 verse 57. இதை எல்லார் கண்களை திறந்து கொள்ளுங்கள், கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டு அவர் என்னோடு கூட பேசுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சத்தமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யுவர் மதர் பிரே உன் மக்களுடைய மடி நிரம்பி வழியட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே தானியேலு காரியங்களை ஜெயமாக மாற்றின ஆண்டவரே, விசுவாசத்தினால் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உம் ரத்தத்தினால் ஆண்டவரே ஜெயத்தை தந்த தேவன், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் ஆண்டவரே தேவனுடைய வசனத்தினாலும் ஆண்டவரே அப்பா அந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனால் பிறந்ததெல்லாம் ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே யுத்தத்திலே ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தாவாக ஆண்டவரே நீர் உலகத்தை ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஜெயமாக தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய சபை ஜனங்களையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் அளவில்லாமல் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பிள்ளைகளும் தோல்வியை காணக்கூடாது ஆண்டவரே. சகல ஜெயத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே நாமத்தாலே கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வாக்கு பெற்று வாக்குத்தத்தத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில ஜெயம் மாத்திரம் ஆண்டவரே செயல்படும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. கைகளை தட்டி தேவனுக்கு பொறி கரகோஷங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு இந்த ஜெயத்தோடு நீங்கள் செல்லுவீர்களாக. பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, Holy and mighty Father, உம்முடைய அப்போஸ்தலன் ஒருவனாகிய நான் ஜெபிக்கிறேன். one of the apostles I pray, உம்முடைய தீர்க்கதரிசியில் ஒருவனாகிய நான் ஜெபிக்கிறேன். one of the prophet I pray, உம்முடைய போதகரில் ஒருவனாகிய நான் one of the ஜெபிக்கிறேன். preacher I pray, உம்முடைய மேய்ப்பரில் ஒருவனாகிய நான் ஜெபிக்கிறேன். shepherd I pray, உம்முடைய அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன். thy servant pray, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாய் ஜெபிக்கிறேன். one of thy servant இந்த I pray, செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் every son and daughter, ஒவ்வொரு குடும்பத்தையும் every family, நீ ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதியும். give your victory, பிசாசு வெட்கப்படட்டும், despise the என் evil, மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். bless my people, எல்லா கனமும் all glory, எல்லா துதியும் all the praises, எல்லா புகழும் all the glory, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு victorious God, நாங்கள் செலுத்துகிறோம். we offer unto thee, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு victorious God, ஸ்தோத்திரம் சொல்லி praise the Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் In the name of my பிதாவே. Father. ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு